நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குற்றங்களை குறைக்கவும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் சென்னை காவல்துறை முனைந்து வருகிறது. இந்த முயற்சியை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இப்போது பார்ப்போம். 24 மணி நேரமும் கண்காணிக்கும் சிசிடிவி கேமராக்களை மூன்றாவது கண் என்று அழைக்கிறார்கள் காவல்துறையினர். சென்னை கேகே நகர் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள 75 கண்காணிப்பு கேமராக்களை காவல்துறையினர் தங்களது கட்டுப்பாட்டு அறையுடன் இணைத்து கண்காணித்து வருகின்றனர். ஒவ்வொரு வீட்லேயும் கேமராஸ் பதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது பொது சாலைகளையும் பொதுவாக கவனிக்க வேண்டிய விஷயங்களையும் விட்டுட்டு தன்னிச்சையாக வீட்டுக்குள்ளே உள்ளது மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு குற்றம் செய்கிறவங்க கூட ஒரு வெளியில் நின்றுக்கிட்டு தப்பு செஞ்சுட்டு உடனடியாக அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி போகணுங்கிற சூழ்நிலை ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் தான் பயன்படுத்தணும். விஞ்ஞானபூர்வமான ஐடியெலாம் கொடுத்துருக்காங்க. அதை வெரிஃபை பண்ணால் அவருடைய வீட்டு விலாசம் மற்றவங்க உடனடியாக கிடைக்கப்படும். உடனே அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. சென்னை காவல்துறையினர் பகுதிவாசிகளின் மொபைல் எண்களை இணைத்து காவல்துறை அதிகாரிகள் வாட்ஸ்அப் குழுமத்தை தொடங்கியுள்ளனர். காவல்துறையினரின் இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி ஃப்ளாட்டு வீடுகள்லாம் போட்டாங்கன்னா அவங்க தன்னுடைய சேஃப்டின்னு நினைக்கிறத விட பப்ளிக்கில் ரோட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், எதிர் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், பக்கத்து வீட்டில் ப்ராப்ளம் வந்தாலும் அந்த கேமரா ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகி அது ஹெல்ப் பண்ணோம். நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டுக்கும் சேஃப்டி பண்ணிக்கிறோம், பப்ளிக்குக்கும் சேஃப்டி பண்ணலாம். இது பெட்டர் ஸ்கீம்னு தவறுகளை குறைக்கிறதுக்காக காவல்துறை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அது எல்லாரும் தனிப்பட்ட ஒருத்தருக்கும் இந்த பாதுகாப்பு தேவைப்படுது. நம்ம சிலர் தயங்குறது நல்ல நோக்கத்தோடு இருக்காது. அதனால் இது எல்லாருமே இதுக்கு பயன்பாட்டோடு அவங்களுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தா. சென்னை முழுக்க பொது இடங்களில் சுமார் 27,000 சிசிடிவிக்கள் தற்பொழுது 24 மணி நேரமும் கண்காணித்து வருகிறது என்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். கேகே நகர் காவல்துறையினர் எடுத்துள்ள இந்த முயற்சி சமூக விரோதிகள் மட்டுமல்லாமல் குற்றவாளிகளுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் என்ற கருத்தை காவல்துறை உயரதிகாரிகள் முன்வைக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரன் மற்றும் சுப்பிரமணியன்.